வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன படிக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். பயோ பாட்னியில் சாப்டர் 1, 2, 3, பயோ ஜியாலஜிலும் சாப்டர் 1, 2, 3 இது டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து 12th பயாலஜியில் என்ன சிலபஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு மிட்டம்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி நீங்கள் என்னென்ன முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு சாப்டர் வைஸாக படிக்கணும் ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட். இதில் 2 மார்க் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் பாலன் கிட், வாட் இஸ் ஸ்டோமியம், வாட் இஸ் மினிடோஃபிலி, வாட் இஸ் மிர்மிகோஃபிலி, draw and mark the parts of first cell of male gametophyte, define pollen calendar, what are the clones, define apomixis, write the function of endosperm, draw and label parts of structure of mature anther. So next வந்து பார்த்தீங்கன்னா 3 mark question, difference between crafting and layering, page number 4, draw and explain the hemianatropus with an example, page number 11, list out the function of tapetum, page number 8, list out the function of pollen kit, draw the diagrammatic structure of ovule and label the parts, write any 3 practical applications of polyembryony, difference between protodendry protogyny, difference between mount layering air layering, pollination gymnosperm different from angiosperm, what is endothelium. 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் இது நல்லா தரவாக படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கூடிய சிம்பிள் கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியோல், கிவ் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோபிளஸ் பிளான்ட்ஸ், give a detail for account of parthenocarpic, add a note on its significance, page number 25, discuss the steps involved in microsporogenesis, page number 6, explain the different mode of entry pollen tube within ovule, page number 90, what is endosperm, write the function, explain the type, enumerate the character features of endomophilous flower, page number 17, write about the type of ovules, what is tapetum, write the types in function, difference between monocot and dicot seed. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 2 பயோபாட்னியில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், டிஃபைன் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 31, கிவ் எனி 2 நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் த மெண்டலிசம், டிஃபைன் த மல்டிபிள் அல்லீல்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள், டிஃபைன் லீத்தல் ஜீன், வாட் இஸ் கோடாமினன்ஸ், வை த மென்டல் சூஸ் த பி பிளான்ட், டிஃபைன் டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ், வாட் இஸ் அட்டாவிசம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேக் கிராஸ், ரைட் த டைப், வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிடன்ஸ், வாட் ஆர் த ரீசன் ஃபார் த மென்டல் சக்ஸஸ் இன் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், வாட் இஸ் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன், பேஜ் நம்பர் 40, வாட் இஸ் இமாஸ்குலேஷன், பேஜ் நம்பர் 33, ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். இதில் நான் புக் பேக் கொஷினும் கொடுத்துருப்பேன், இன்டீரியர்னு கொடுத்துருப்பேன், நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கோடாமினன்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ், வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங், வாட் இஸ் எ ஜீன் இன்ட்ராக்ஷன், ரைட் த டைப்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீனோடைப் அண்ட் பினோடைப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட், இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோ பாட்னியில் என்னென்ன படிக்கணும். ஸோ இது 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ், கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், பேஜ் நம்பர் 54. ஸோ இதில் நம்ம ஜெனட்டிக்ஸில் 5 மார்க் பார்த்துடலாம். ஸோ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் 5 மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கிளாசிக் ஜெனட்டிக்ஸ் 5 மார்க் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சாப்டர் 3ல் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெனட்டிக்ஸில் படிச்சிருக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் காரல் காரன் எக்ஸ்பிளன்ட், பேஜ் நம்பர் 40 41 இருக்குது. டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், புக் பேக், பேஜ் நம்பர் 42 43 இருக்குது. பிரிங் ஓவர் த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 45 இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ், பேஜ் நம்பர் 41 இருக்குது. எக்ஸ்பிளைன் த இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 40. எக்ஸ்பிளைன் த பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 43 to 44. டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கிரைப் த டைஹைபிரிட் கிராஸ் வித் அன் எக்ஸாம்பிள், ரைட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா வாட் இஸ் பேக் கிராஸ், ரைட் த கேரக்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தான். இதில் நமக்கு சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ். இதில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு பார்க்கலாம். இதில் புக் பேக்கும் இருக்கும், இன்சைடும் இருக்கும். கிவ் த டைப் ஆஃப் சினாப்சிஸ், பேஜ் நம்பர் 54.
Write the short note of Sonora 64, page number 60. Define terminalization, page number 55. What is the difference between missense and nonsense mutation, page number 60. What is self-incompatibility, page number 57. What is colchicine uses, page number 63. Define recombination, page number 55. Write the short note of Castor Aruna, page number 60. அடுத்து பார்த்தோன்னா ரைட் த ஃபார்முலா ரீகாமினன்ட் ஃப்ரீக்வன்சி, பேஜ் நம்பர் 56. வாட் இஸ் ஏ ஃபிசிக்கல் மியூட்டேஷன், பேஜ் நம்பர் 60. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் எனி 3 சினிமென்ட்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, டிஃபரன்ஸ் பிட்வீன் மென்டலியன் ஃபேக்டர்ஸ் இன் குரோமோசோம் பிஹேவியர், டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் கோடாமினன்ஸ். அடுத்து வாட் இஸ் ரீகாம்பினேஷன், டிஃபைன் த பாசில் ஜீன்ஸ், வாட் இஸ் மேப் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ், வாட் இஸ் ஆட்டோ பாலிப்ளாய்டி, ட்ரா டயக்ராம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனியூப்ளாய்டி, வாட் இஸ் கோ மியூட்டேஷன்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள், வாட் இஸ் லிங்கேஜ் குரூப். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் படிக்கக்கூடியது சாப்டர் 3ல குரோமோசோம் பேசிக் இன்ஹெரிடன்ஸில் வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் த யூசர்ஸ், பேஜ் நம்பர் 56. மென்ஷன் த நேம் மேன்மேட் சீரியல்ஸ், ஹவ் இஸ் ஏ ஃபார்ம்டு, பேஜ் நம்பர் 63 and 64. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், பேஜ் நம்பர் 55. ரைட் த சீனியன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, பேஜ் நம்பர் 64. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், பேஜ் நம்பர் 55. வாட் இஸ் மல்டிபிள் அல்லீல்ஸ், ரைட் த கேரக்டர்ஸ், பேஜ் நம்பர் 56. Write the silent features of Sutton and Boric concept, page number 51. How is a sex determination monoecious plant, write the genes involved in. அடுத்து பார்த்தீங்கன்னா how is Nicotiana exhibit self incompatibility mechanism, what is point mutation, write the types. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பயோஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் சாப்டர் 1ல் நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பயோஜுவாலஜி டிஃபைன் கான்ஜுகேஷன், இணையமுறை இனப்பெருக்கம் வரையறு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீசர்ட் அண்டு பிளானேரியா, பள்ளி மற்றும் பிளானேரியாவின் வேறுபாடு. அதே மாதிரி டிஃபைன் அப்போலைசிஸ், தற்சிதைவு என்றால் என்ன, விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல், ஒய், பாலிலா இனப்பெருக்கம் அல்லது பாலினப்பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது, ஒய் இஸ் யோ ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரெப்பர்ட் ஆஸ் எ க்ளோன், பாலிலா இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படும் செய்கள் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல், பாலினப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது, டிஃபைன் அப்போலைசிஸ், தற்சிதைவு என்றால் என்ன, விச் இஸ் மல்டிபிள் ஃபியூஷன் இஸ் கால்டு ரிப்பீட்டட் ஃபியூஷன், ஒய், பல பிளவு முறை பன்மடி பகுப்பு முறை அழைக்கப்படுவது ஏன், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின இனப்பெருக்கம் வேறுபாடு, மல்டிபிள் ஃபியூஷன் கால்டு ரிப்பீட்டட் ஃபியூஷன், ஒய், எ மேல் ஹனிபி இஸ் ஆஸ் எ 16 குரோமோசோம் வேர்வாஸ் எ ஃபீமேல் ஹாஸ் பின் 32 குரோமோசோம், ஒய், ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம்கள் பெண் தேனீக்களில் 32 குரோமோசோம்கள் காணப்படுகிறது ஏன். அடுத்து வாட் இஸ் எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் பட்டிங், இது ரொம்ப முக்கியம். ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஜெமல், டிஃபைன் த ஸ்போரலைசேஷன், ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்போரலேஷன் ரொம்ப முக்கியம். டிஃபைன் பிளாஸ்டோமி, பிளாஸ்டோமி என்றால் என்ன, மல்டிபிள் ஃபிஷன் என்றால் என்ன, ரிப்பீட்டட் ஃபிஷன், ஒய், பலமுறை பன்மடி பகுப்பு முறை என அழைக்கப்படுவது ஏன். ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஸ் எ பேசிக் ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் அவுட், அனைத்து வகையான இனப்பெருக்க முறை எதன் அடிப்படை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலினா பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் வேறுபாடு, வாட் இஸ் சூடோ டயோபோர்ஸ், இது ரொம்ப முக்கியம். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனில் எக்ஸ்பிளைன் த 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள், 3 வகையான வாழ்க்கை சுழற்சினை விவரி, டிஸ்கிரைப் த பார்த்தனோஜெனிசிஸ், கன்னி இனப்பெருக்கம் விளக்குக, எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்கமி இன் ஆர்கானிசம், உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறைகளை விவரி, எக்ஸ்பிளைன் த ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டலை விளக்குக, வாட் இஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் மென்ஷன் த டைப், இருசம பிளவு அதன் வகைகள் யாவை, டிஸ்கிரைப் த மல்டிபிள் ஃபிஷன் வித்தின் டயக்ராம், பலமுறை பல பிளவு முறையினை படம் வரைக. அடுத்து சாப்டர் 2ல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனிதனுடைய இனப்பெருக்கம். இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் 2 எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை ஸ்பெர்மடேஷன், விந்து செல் வெளியேற்றம் என்றால் என்ன, ரைட் அபவுட் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல், ஆணின் முதன்மை பால் உறுப்பு பற்றி விளக்குக, வாட் இஸ் இன்கும்பின், ஸ்டேட் த ஃபங்க்ஷன், இன்கும்பின் என்றால் என்ன, அதன் பணிகள் யாவை, ஹவ் இஸ் பாலிஸ்பர்மி அவாய்டட் இன் ஹியூமன், இது ரொம்ப முக்கியம். மனிதரில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது, பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ, ஜஸ்டிஃபை, தாய் செல் இணைப்பு ஒரு நாளமில்லா சுரப்பி, விளக்குக. அடுத்து வாட் இஸ் கோலோஸ்ட்ரம், சீம்பால் என்றால் என்ன, வாட் இஸ் பாஸ்டேஷன், மகப்பேறு என்றால் என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் பிராங்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பிராங்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கம் வரையறு, வாட் இஸ் மோனோபேஸ், மாதவிடாய் நிறைவு என்றால் என்ன, லிஸ்ட் அவுட் த எக்ஸ்ட்ரா எம்பிரியோனிக் மெம்பரைன் வித்தின் ஃபங்க்ஷன், கருசூல் புறப்படலங்களை கூறி அதன் பணிகளை கூறுக, ரைட் அபவுட் த டைப் ஆஃப் ட்வின்ஸ், இரட்டையர்கள் பற்றி எழுதுக, டிஃபைன் காஸ்டலைசேஷன்,
மூடக்கு கருக்கோளம் வரையறு. வாட் இஸ் எக்டோபிக் பிரெக்னன்சி? இடமாறிய கர்ப்பம் என்றால் என்ன? டிஃபைன் எல்கெச். எல்கெச் எழுச்சி என்றால் என்ன? அடுத்து வாட் இஸ் ஓவரியன் சைக்கிள்? அண்டக சுழற்சி என்றால் என்ன? ட்ரா த டயக்ராம் ஸ்பெர்ம் லேபிள்ட் அண்ட் பார்ட்ஸ். விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா த டயக்ராம் ஓவம் லேபிள் த பார்ட்ஸ். அண்டம் செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்கும். வாட் இஸ் நாப்கின் என்றால் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் வேறுபாடு. வாட் இஸ் செமன்? விந்து திருவம் என்றால் என்ன? டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸ். இனச்செல் வரையறு. வாட் இஸ் கிரிப்டோஜெனிசம்? மறைவிந்தகம் என்றால் என்ன? நேம் த அசரி கிளாண்ட் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் துணை சுரப்பிகளை எழுதுக. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கிய செயல்பாடுகளை கூறு. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டஸ். விதைப்பையின் படம் வரைந்து பாகம் குறிக்கும். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமிட் ஆஃப் ஸ்பெர்ம். மனித விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து வரி ரொம்ப முக்கியம். ரைட் அபவுட் த மேம்லரி கிளாண்ட்ஸ். பால் சுரப்பி பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஓவம் வித்தின் டயக்ராம் லேபிள் பார்ட்ஸ். அண்ட செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங். மனிதனின் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். விந்து செல்லின் உருவாக்கம் பற்றி விளக்குக. கிவ் த சிஸ்டமேட்டிக் ரீப்ரொடக்ஷன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ். மனிதனின் விந்து செல்லின் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் நிகழ்வை வரைபடம் மூலம் விளக்குக. டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை வரி ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 3 இனப்பெருக்க நலன் சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் எஸ்டிடி? மென்ஷன் டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி. பால்வினை நோய்கள் என்றால் என்ன? வருமுன் காத்தல் பற்றி கூறுக. வாட் இஸ் மேயர் ராங்ஸ்டிக் நோய்? வாட் இஸ் த ஆர்ட்? இனப்பெருக்க துணைக்கருவிகள் தொழில்நுட்பம். டிஃபைன் இன்ஃபெர்டிலிட்டி. மலட்டுத்தன்மை வரையறு. லிஸ்ட் அவுட் த அதர் இன்ஃபெர்டிலிட்டி. மலட்டுத்தன்மைக்கான பிற காரணங்கள் யாவை? டிஃபரன்ஸ் பிட்வீன் ZIFT GIFT வேறுபாடு. வாட் இஸ் வாடகத்தாய் நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் MTP? மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு என்றால் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூபெக்டமி வாசெக்டமி. ஸோ இந்த சாப்டர் 3ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நல்லா இதை படிச்சுக்கோங்க. மென்ஷன் த காப்பர் லீசிங் IUD தாமிரம் வெளியேற்றும் கருப்பை சாதனங்கள் யாவை? அதேமாதிரி வாடகை தாய்மை, நமது இந்திய நாட்டின் முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய வேண்டிய உத்திகள். வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இந்தியா அட்டைன் ஃபார் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? RCH டாஸ்க். டிஃபைன் ஆம்னியோசென்டென்சிஸ். பனிக்குடை துளைப்பு வரையறு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீமேல் ஃபேட்டிசைட் இன்ஃபேட்டிசைட். பெண் கருக்குலை மற்றும் சிசுக்குலை வேறுபடுத்துக. வாட் இஸ் இது நல்லா படிச்சுக்கோங்க. குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம். வாட் இஸ் போக்சோ ஆக்ட்? வாட் இஸ் ஷாஹிலி? வாட் இஸ் CVS? கேரியான் நுண்ணுச்சி மாதிரி ஆய்வு. டிஃபைன் ஃபேட்டியோஸ்கோப். கரு கண்காணிப்பு கருவி. வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் குட் கான்ட்ராப்டிவ்? இறந்த கருத்தடை அமைப்பின் பண்புகள். ஸோ இந்த கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் டிஸ்கிரைப் த மேஜர் STD அண்ட் தர் சிம்டம்ஸ். பால்வினை நோய்கள் அதன் அறிகுறி பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த பேரியர் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பிறப்பு தடுப்பு முறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ் இன் பார்ட் டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக். சோதனை குழந்தை முறை விவரி. ரைட் அபவுட் த வேரியஸ் நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டீட்டெயில். இயற்கை கருத்தடை உள்ள பல்வேறு முறைகளை விவரி. வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் செர்விகல் கேன்சர்? கருப்பை வாய் புற்றுநோய் அறிகுறிகள். கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கும் காரணிகள். அதனை கண்டறிவது எப்படி? வாட் ஆர் த வேரியஸ் வேவ் ஆஃப் டிடெக்டிங் ஃபார் ஃபேட்டல் டிஸார்டர் டியூரிங் த இயர்லி ப்ரெக்னன்சி? ரைட் த ஷார்ட் நோட். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலே கண்டறியும் முறைகள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு உயிரியல் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க். வீடியோ பண்ணி தான் ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.